நம்மளுடைய அறிவு இங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பணம் அப்படின்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவு பிளஸ் நம்மளுடைய உழைப்பு ஈக்குவல் டு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல நம்மளுடைய அறிவும், நம்மளுடைய உழைப்பும் சரியா இருந்தது அப்படின்னா, நமக்கு பணம் அப்படின்றது வாழ்க்கையில செல்வம்ன்றது சரியா வந்துரும் நமக்கு. ஸோ அதன் அடிப்படையில நம்ம தொடர்ச்சியா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியில கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில தொடர்ச்சியா அறிவை நாம வழங்கிட்டு இருக்கோம். கிரிப்டோனா என்ன, எக்ஸ்சேஞ்சஸ்னா என்ன, எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மென்டர் நமக்கு கிசான்ற ப்ராஜெக்ட் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவில் ஒரு தனி மனிதனா இருந்து இன்னைக்கு பல பேருக்கு இன்னைக்கு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா மிக இல்லை. அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பும் கடுமையான இந்த ஆர்வமும் கத்துக்கிட்ட ஆர்வமும் ஒரு 10 வருஷமா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பெரிய சக்சஸ் அவருடைய பர்சனல் லைஃப்ல எடுத்திருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில வாழ்க்கையில தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்றது இல்லாம இதை கிடைச்ச விஷயங்கள் தன்னை சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ஒரு நண்பரான எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு மூலமா பெரிய அளவுல சம்பாதிச்ச ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட்ல இன்னைக்கு லீடரா இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சிருவங்க. கண்டிப்பா இந்த நபரோட நாலேஜ் இல்லாம உந்துதல் இல்லாம இன்னைக்கு பெரிய அளவுல சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை புரட்டி போட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில அவரு நமக்கு எல்லாருக்கும் மென்டரா இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உண்மையாவே பெருமையான விஷயம் தான். இன்னைக்கு அவரோட ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். உங்களை போல நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் அவரை இன்வைட் பண்ற மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ஜோ சார், டேக் யுவர் தயா சார் ஃபார் தட் செஷன்ஸ், ட்ரைனிங் செஷன். Thank you, Sabari sir. Good morning to all. Good morning. ஸோ இந்த மார்னிங் டைமில் 6:30 எல்லாரும் எழுந்து இந்த ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சஸாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த ஏர்லி மார்னிங் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கூட தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரம். ஸோ இந்த டைமில் நம்ம தொடர்ந்து கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரிச் க்ரௌடில். அதுவும் கீ சிஸ்டத்தில் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய நபர்கள், புது நபர்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய 2 வருஷமா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இங்கே கிசானில் ரிச் க்ரௌட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆனோம். அந்த ரிச் க்ரௌட் ப்ராஜெக்ட் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. பட் அட் த சேம் டைம் மார்க்கெட்டில், அதாவது இந்த நியூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காம்படேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நம்மளுடைய ஃபவுண்டர் சரியான நேரத்தில் நமக்கு ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்தாங்க. அதுதான் கிசான் ப்ரோ அப்படிங்கிறது. ஸோ இது ரியலி எல்லாருமே பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட நிறையவே நல்லா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நோக்கம். அதாவது இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நோக்கமா இருந்தது. நம்ம ஃபவுண்டர், நமக்கு தெரியும் நம்மளுடைய ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோட இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல. ஸோ இந்த ப்ராஜெக்டை பெரிய அளவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, பண்ணாங்க. நமக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா நம்ம இந்த ப்ராஜெக்டை எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சது, ரிச் க்ரௌட் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அந்த எக்ஸிஸ்டிங் மாடல்ல. ஸோ அப்போ ஒரு நியூ மாடலை கொண்டு வரும்போது நிறைய யோசிச்சாங்க, நிறைய ஆஸ்பெக்டை யோசிச்சாங்க. அதாவது ஒரு லாங் ரன் இருக்கணும், இந்த ப்ராபபிலிட்டி. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரும்போது கம்பெனி யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டெம்பரரியா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது அடுத்த ஒரு 5-10 வருடங்களுக்கு இது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ப்ராப்பரா நடக்கணும். இதுல வரக்கூடிய மக்கள் எல்லாரும் சம்பாதிக்கணும், யாருடைய பணமும் லாஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இதை உருவாக்குனது. அப்படி உருவாக்கும் போது அதை அவங்க ஒரு
ஒரு தாட் ப்ராசஸா அதுல வச்சிருந்தாங்க. அதுல ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் புதுசா கொண்டு வரணும்னு பண்ணாங்க. அது எப்ப கொண்டு வரதுன்னுட்டு ஒரு தெரியாம இருக்கிற நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் நம்மளுடைய சிஸ்டத்துல நடந்தது. அது நடக்கும்போது விஷயத்த சரி பண்றதுக்காக போகும்போது தான் இந்த மாரியான ஒரு டெக்னாலஜிய நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மகிட்ட சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் வந்து டெக்னிக்கலா ரொம்ப நாலேட்ஜ் பீப்புளா இருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி பீப்புளுக்கு சரியான ஒரு ப்ராசஸ குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். காரணம் என்னன்னா, நம்ம வெறும் உள்ளூருக்குள்ள மட்டும் வியாபாரம் பண்றவங்க இல்ல. உலகம் முழுக்க வியாபாரம் பண்றதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமா பெரிய அளவுல இந்த பிசினஸ் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரியாலிட்டியா இருக்கணும். அது வந்து நம்பகத்தகுந்த மாரி இருக்கணும். அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்து தான் இது பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து ஒரு ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு 100% டீசென்ட்ரலைஸ்ட்ல உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பிளானா இருந்தது. அப்படி உருவாக்கும்போது, இந்த பிளான கூட இருந்து, இதுல இருந்து இப்ப நானும் ரவி சார் இருக்கட்டும், இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதிலிருந்து, அத எண்ட் முடிக்கிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 15 டேஸ் 15 டேஸ் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அத வந்து நம்ம கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஒரு 15 டேஸ்ல இத வந்து உருவாக்குனாங்க. உருவாக்கும்போது டே 1ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் அந்த புரோகிராம் முடியிற வரைக்கும் நாங்க கூட இருந்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, நாங்க எப்பவுமே வந்து ஃபவுண்டர் கிட்ட சொல்றதும் ஃபவுண்டருக்கு தெரியும். இங்க வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இல்ல. ரொம்ப புவர். ரொம்ப ஏழைகள். அவங்க அவங்களுடைய அடுத்த வேள உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்துல இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் கூட ரூ. 1 கூட லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இத உருவாக்கணும். அது எங்களுடைய எண்ணமும், நம்மளுடைய ஃபவுண்டர் எண்ணமும் அப்படிதான் இருந்தது. அப்படிதான் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ அதோடைய நம்மளுடைய எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நம்மளுடைய எண்ணம் சரியா இருக்கவே, எல்லாமே நமக்கு சரியாக நடந்தது. அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கிசான் ப்ரோ ப்ராஜெக்ட் உடைய பிரைஸா இருக்கட்டும், உள்ள நடக்கிற டர்ன் ஓவரா இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய அளவு. லாஸ்ட் மந்த் ஆ சாரி இந்த மாசம் 5ஆம் தேதி வந்து நம்ம சென்னையில இந்த ப்ராஜெக்ட்ட லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து $3,15,000 $16,000 வந்து நமக்கு இன்னைக்கு பிசினஸ் நடந்திருக்குது. சவுத் இந்தியால மட்டும் நடந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அ நார்த் இந்தியால பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் டெய்லி வருமானம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருமானம். இன்னைக்கு அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு, ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு குடுத்திருக்குது நமக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம அ சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ட. இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம மட்டுமே பார்த்துக்கிட்டு, நம்ம மட்டுமே டெய்லி காசு எடுத்துட்டு இருந்தோம்னா, அது அந்த இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு உகந்ததா இருக்கணும். நல்லதா இருக்கணும். இயற்கை அப்படிங்கிறது இங்க வாழ்ற மக்களுக்கு ஒரு சின்ன சிறு அதாவது மிருகங்களுக்கு ஓகேங்களா? எல்லாருக்குமே அது வந்து சார்ந்ததா இருக்கணும். எதிரா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மளுடைய செயல்கள் வந்து வெற்றி பெறும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்ப நமக்கு எப்படி ஒண்ணு குடுத்தாங்களோ, அதே மாரி இந்த வாய்ப்ப நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்காம, இந்த வாய்ப்ப நெறைய பேருக்கு நம்ம குடுக்கணும். அதுதான் வந்து அ இந்த இந்த பிரபஞ்ச விதி. ஸோ ஒரு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா, நம்ம நம்ம சாப்பிடுறோம். ஓகே. நமக்கு போக மீதி இருந்ததுன்னா, நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குறோம் இல்லையா? அது மாரி நம்ம வந்து பண்ணணும். நம்மளுக்கு முடிஞ்ச உதவிய செய்யணும். இந்த ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்பிங் அதர்ஸ் தான். மத்தவங்களுக்கு உதவி பண்றது தான். அப்போ இத வந்து உதவிய பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு கிடைச்சது, என்னோட தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்கல. மத்தவங்கள விட எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது தவறு. சரிங்களா? இது வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொண்டு போய் குடுக்கணும். அவங்களுக்கும் ஒரு வருமானத்த நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது வந்து என்னுடைய வேண்டுகோள் மட்டும் இல்ல. எங்களுடைய கீ சிஸ்டம் ஃபவுண்டர்ஸ் எல்லாருடைய வேண்டுகோள். நம்மளுடைய அ கிசான் ஃபவுண்டர் சதீஷ் சங்வான் சாருடைய வேண்டுகோள். சரிங்களா? இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஏன் இத நான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஓவரால் நெறைய பேர் உலகம் முழுக்க வியாபாரம் பண்றாங்க. 99% மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்க்குள்ள தான் இருக்காங்க. ஸ்கேம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, பணத்த போட்டு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஓகேவா? நான் இவ்வளவு பணத்த போடுவேன். ஏன்னா நெறைய பண கோடிகள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட்ட உருவாக்குறாங்க. ஒரு
ஒரு ஊர்ல 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா நான் ஒரு 100 கோடி ரூபாய் பணம் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்டா வந்து பயங்கரமான ஒரு சீட்டிங்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு சீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏமாத்துறது அப்படின்னுட்டு. ஆனா எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் 2019 ஸ்டார்ட் பண்ணி 20 இது வந்து ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2020 கொடுத்ததுக்கு இன்னைக்கும் 6 வருஷம் ஆகியும் அதுல பிளஸ் மைனஸ் நிறைய மேடு பள்ளங்கள், நிறைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த 6 வருஷம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கூட நிக்க முடியாம இருக்காங்க. இதே மாதிரியான நிறைய வியாபாரம் வருது. 3 மாசம் 6 மாசத்துக்கு மேல அவங்களால ரன் பண்ணவே முடியல. காரணம் என்னன்னா அதனுடைய நோக்கம் அது வந்து இந்த இயற்கைக்கு உகந்ததா இல்ல. ஏதோ ஒரு காரணத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வந்து இதுல பணம் சம்பாதிக்கணுங்கிறது மட்டும் இருக்கவே அது என்ன ஆகுது, சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா நம்ம வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் கடந்து நம்ம ஒரு பிசினஸை கொண்டு வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நமக்கு வந்திருந்தது கிசான் ப்ரோ. ஸோ எல்லாரும் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு இந்த பிசினஸ்ல கனெக்ட் ஆயிருப்பீங்க. எல்லாரும் இந்த பிசினஸை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா இது உங்க ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி ஒரு வருமானம். ஏன் டெய்லி இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு கோலா இருக்கணும். சரிங்களா? ஸோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களை மகிழ்விக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்பட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும். ஓகே, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வியாபாரத்துக்கு ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெல்கம் டு கீ சிஸ்டம். ஸோ ப்ராஸ்பெக்டிங், ஸோ நியூ ப்ராஸ்பெக்டிங் உடைய இம்பார்ட்டன்ட் நம்ம தெரியும். ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? ஓகேங்களா? ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு வேர்டு தான் ப்ராஸ்பெக்டிங். ஸோ இது இல்லாம இந்த வியாபாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, சரிவர பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராஸ்பெக்டிங். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இது வந்து சரியான நபர்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ராஸ்பெக்டிங்கிறது சரியான நபர்களை கண்டுபிடிச்சு நம்மளுடைய வியாபாரத்துல இணைக்கிறது தான் வந்து ப்ராஸ்பெக்டிங், நியூ ப்ராஸ்பெக்டிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நியூ ப்ராஸ்பெக்டிங், புதுசா வந்து மக்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது அந்த வியாபாரத்துக்கு மிக முக்கியமானது புது வாடிக்கையாளர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த புது வாடிக்கையாளர் இல்லாத எந்த வியாபாரமும் ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இவ்வளவு ப்ராஸ்பெக்ட், இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு கஸ்டமர் தான் இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த வெறும் கஸ்டமரை, கொஞ்சோண்டு கஸ்டமரை மட்டும் வச்சிட்டு இருக்கிறது ஒரு வியாபாரத்தினுடைய ஒரு வெற்றியா இருக்காது. புது புது நபர்களை உள்ள கொண்டு வர்றது தான் ஒரு வியாபாரத்தினுடைய வெற்றியா இருக்கும். ஸோ புது நபர்கள் தான் ஒரு வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போக முடியும். அதனால வந்து நம்மளுடைய வியாபாரத்துக்கும் புது நபர்கள் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ உங்ககிட்ட நீங்க ஒரு கஸ்டமர் வச்சிருக்கிறீங்க. கஸ்டமருங்கிறது உங்களுடைய ஒரு பிசினஸ் பார்ட்னர்னு வச்சுக்கலாமே. உங்களுடைய டைரக்ட்ல நீங்க ஒரு 5 பேர் வச்சிருக்கிறீங்க, ஒரு 10 பேர் வச்சிருக்கிறீங்கன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அந்த 10 பேர் மட்டும் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என்னை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் இல்லை, என்னாலதான் இவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தோணும். அந்த இடத்துல நீங்க புது புது நபர்களை இந்த வியாபாரத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயமும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம மேல ஒரு மதிப்பும் இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து நல்ல பிசினஸ் பண்ணல அப்படின்னா நம்ம சீனியர் வந்து நம்மளை விட்டுருவாரு, பாத்துக்க மாட்டாரு, புதுசா நிறைய பேர் வராங்க அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, தன்னை வந்து ஒரு பெஸ்டா ப்ரூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாரு. அதே நேரத்துல நியூ கமர்ஸ் உள்ள வரும்போது மட்டும்தான் ஒரு ஒரு அந்த சீனியர் வந்து வேலை செய்யறாரு அப்படிங்கிறத யார் நம்புவா? அந்த டீம்ல இருக்கிறவங்க நம்புவாங்க. அப்போ நம்ம டீம் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ரன் ஆகணும் அப்படின்னா நியூ கமர்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். இது யாருக்காக அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வராங்க, என்னோட சீனியர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய பிசினஸ் அவர் பெரிய அளவுல டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு, சோ நம்மளும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் வரும்.
சரிங்களா? சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால இந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது புது நபர்கள நம்மளுடைய வியாபாரத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய வியாபாரத்தின் வளர்ச்சி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இது ப்ராஸ்பெக்ட் எப்படியெல்லாம் பண்றது? எப்படியெல்லாம் இது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா கொண்டு போகணும்? ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, நம்ம வியாபாரத்தின் வளர்ச்சி மட்டும் கிடையாது. நம்ம வியாபாரம் குறைஞ்சிராம இருக்கிறதுக்கு பண்ணணும். எல்லாரும் என்ன நம்ம நினைப்போம் அப்படின்னா, வியாபாரம் சரி போதும் எனக்கு. இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற இந்த இன்கம் மட்டும் எனக்கு போதுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்மளால இருக்கிற பிசினஸும் குறைஞ்சு போயிடும். அப்ப நம்மளுடைய பிசினஸ ஒரு தொடர்ச்சியா எடுத்துட்டு போறதுக்கு நியூ கமர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த நியூ கமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ் சொல்லுவோம் பிசினஸ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நியூ அசோசியேட் பார்ட்னர். ஓகேவா? ஒரு நியூ கமர்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆல்வேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். புதுசு புதுசா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பிசினஸ்ல நம்ம ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும், ஒரு சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ அதனால வந்து புது நபர்களை நீங்க தேடி 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 கண்டுபிடிக்கணும், கொண்டு வரணும். அது எப்படியெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ நியூ ப்ராஸ்பெக்டிங், நியூ கஸ்டமர்ஸ், நியூ பர்சன்ஸை உள்ள பிசினஸ்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இந்த ப்ராஸ்பெக்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இந்த வியாபாரத்துல சக்சஸ் பண்றதுக்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டலே இருக்குது லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது ட்ரீம் லிஸ்ட் அண்ட் நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு லிஸ்ட்டை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இங்க இருக்கிற இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஆல்மோஸ்ட் 110 மெம்பர்ஸ் இருக்கிறோம். இந்த 110 பேர்ல எனக்கு நான் நான் சொல்றது அதிகபட்சம் ஒரு 30ல இருந்து 40 பேர் தான் இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. ட்ரீம் லிஸ்டா இருக்கட்டும், நேம் லிஸ்டா இருக்கட்டும், இதை ப்ரிப்பேர் பண்ணி வேலை செய்யறது ஒரு 25 to 30 பீப்புள்ஸ் தான் அதிகபட்சமா இருக்கும். மீதி எல்லாருமே பாத்துக்கலாம், பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வியாபாரத்துல நம்ம ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா உழைப்பு மட்டும் கிடையாது. இதை வேலை செய்யறோம், சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இட்ஸ் டிசிப்ளின். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு வேலைகள். இதை வந்து ப்ராப்பரா செய்யணும். ஒரு சீனியர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதை வந்து கடைபிடிக்கணும். அவர் அதை செஞ்சுக்கிட்டு அதை சொல்லுவாரு. ஓகேங்களா? சோ ஆல்வேஸ் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கணும். லிஸ்ட் இந்த ப்ராஸ்பெக்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்கள வந்து ஆல்வேஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள அந்த லிஸ்ட்டை நீங்க பார்க்க 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 உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டே இருக்கும். இவங்க கிட்ட பேசணுமே, இவங்க கிட்ட எப்படி பேசலாம், என்ன மாதிரி பேசலாம், எப்ப பேசலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும் அந்த நேம் லிஸ்ட்டை பார்க்கும்போது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வியாபாரத்தினுடைய நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நீங்க இந்த லிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க லிஸ்ட் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த வியாபாரத்துல வந்து அதெல்லாம் பார்த்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் காசு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. யார்கிட்ட போய் வேலை செய்யறதுன்னே தெரியாது. அப்ப அந்த லிஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் லிஸ்ட். சோ எங்க வேலை செய்யறதுனே தெரியாம எங்க போய் என்ன வேலை செய்யறது? சோ நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. சோ அதனாலதான் வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் தான் உங்களுடைய ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுடைய ஒரு கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்குள்ளதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? விளையாட முடியும். நீங்க சாதிக்க முடியும். நீங்க சாதிக்கக்கூடிய இடமே உங்களுடைய லிஸ்ட் தான், நேம் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை நீங்க வந்து 100% நீங்க ஒவ்வொருத்தரும் கையில வச்சுக்கணும். என் போன்ல இருக்குது. ஓகேங்களா? போன்ல இருக்கிறது இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் நான், ஒரு ட்ரீம் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். அது கூடவே ஒரு நேம் லிஸ்டும் இருக்கணும். அந்த நேம் லிஸ்ட் தான் உங்களுடைய ரா மெட்டீரியல். உங்க பிசினஸுக்கு ரா மெட்டீரியல். இந்த இந்த வியாபாரத்துல உங்களை தேடி வர மாட்டாங்க. நீங்க நிறைய பேரை தேடி போவீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு போவீங்க. சரிங்களா? சோ அப்போ நிச்சயமா இந்த லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த வியாபாரத்துல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் நீங்க ஒரு 100 பேரை வச்சிருக்கீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒரு 4 பேர், 5 பேர், 10 பேர் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரையா மீட் பண்ணி இந்த பிசினஸ பேச 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 அடுத்தது என்ன பண்ணணும்? நியூ பீப்புள், அதாவது புது புது நபர்களை அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே இருக்கணும். புதுசா நிறைய பேர் ஆட் பண்ணணும். சோ குறையவே விடக்கூடாது. நம்ம எப்படி வந்து ஒரு கார்லயோ பைக்லயோ பெட்ரோல் குறையும் போது அகைன் ரீஃபில் பண்றோம். சோ அந்த மாதிரி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புது நபர்களை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கணும். சோ புது நபர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய மேபி புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு வருவாங்க. ஓகேவா? புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேட் பண்ணி அவங்கள என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். சோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய
பீப்புளை புதுசா பார்ப்போம். அவங்கள பார்த்துட்டு அன்னைக்கு பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஓகேங்களா? அப்படியே விட்டுட்டு போயிடும். ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இல்ல புதுசா ஒருத்தர்ட்ட பேசிட்டு அப்படியே கடந்து வந்துருவோம். சோ அவங்க கிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு நம்ம கான்வர்சேஷனை வந்து தொடர்ச்சியா கொண்டு போகணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி தொடர்ச்சியா எடுத்துட்டு வரணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட அவங்கள பத்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன மாதிரி, எல்லாருமே ஒரே பர்பஸ் தான். இன்னைக்கு ஓடுறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் 75%, 95% வந்து பர்பஸ் என்னன்னா டு மேக் மணி. பணம் சம்பாதிக்கணும், எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், அதுலதான் அவங்களுடைய ஓட்டம் இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க சரியான முறையில இந்த வியாபாரத்தை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா என்ன ஆயிடும், உங்களுடைய பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் பண்ணிட்டு பேசும்போதே தெரியும் அவங்க என்ன மாதிரிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது தெரியும். அவர் எப்படிப்பட்ட நோக்கத்தோட இருக்கிறாரு, எதுக்காக இருக்கிறாரு, எது அவருக்கு முக்கியமான பர்பஸ் அப்படிங்கிறது தெரியும் அவரோட பேசும்போது. சோ அவருடைய கோல் என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், ஒரு சில கேள்விகள் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்றதுக்கு பிளான் பண்றீங்க, உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசும்போது அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப அவங்க அடுத்த கமிட்மெண்ட் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு நீங்க நிறைய பேர்ட்ட போய் பேசுங்களேன், பேசும்போது அவங்க நிறைய பேர் பிரச்சனைகளை தான் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் எதை சார்ந்ததா இருக்கும்? 95% பணம் சார்ந்ததா தான் இருக்கும். அப்போ அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு கோலாவே இருக்கும். அது சார்ந்துதான் இன்னைக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீங்க நீங்க வந்து ஈஸியா அவங்கள வந்து என்ன பண்ணிடலாம், இதை புரிய வச்சிடலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுங்களா? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சர்வீஸ் நிறைய பண்றாங்க. நிறைய ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க, துணி கடை வச்சிருக்கிறாங்க, பார்த்திருப்போம் நிறைய சர்வீஸ், நிறைய கைண்ட் ஆஃப் பிசினஸ். அதுல மிக முக்கியமான வியாபாரம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா தெரியுங்களா? நம்மளோட, அதாவது ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வாடிக்கையாளர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. சோ ஒரு பொருள் விற்கிறாரு, ஒரு லேப்டாப் விற்கிறாருன்னா, ஒரு லேப்டாப் விற்கிறவர் யாரா இருப்பாரு, அவர் அந்த லேப்டாப் விற்கிற கம்பெனி வந்து லேப்டாப் வாங்கக்கூடியவங்களை தான் ஆடியன்ஸ். அது யாரு? படிக்கிற பசங்க, ஓகேங்களா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்க, வீட்ல இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க தான் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். ஒரு 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 சாதாரணமா ஒரு டெய்லி கூலி வேலை செய்யற ஒருத்தருக்கு லேப்டாப் தேவையா? அவர்கிட்ட போய் அவங்க பிசினஸ் பேசுவாங்களா? பேச போறது இல்ல. அதே மாதிரி ஒரு கார் விற்கிறாங்கன்னா அந்த காரோடைய ஆடியன்ஸ் யாரு, காருக்கான கஸ்டமர்ஸ் யாரு? ஓகே, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பீப்புள். சோ ஒரு நல்ல ஒரு ஜாப்ல வேலை செஞ்சு சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல பிசினஸ் பண்றவங்க, அவங்க தான் அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். அவரு போய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய பிசினஸ் பேசுவாங்களா? பேச முடியாது. அவங்களுக்கு தெரியும், பர்சனை ஐடென்டிஃபை பார்த்துட்டே வந்து அவங்கள விட்டுருவாங்க, இவங்க நமக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னுட்டு. ஆனா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, நம்மளுடைய வாடிக்கையாளர் யாரு, நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட்? நம்ம விற்கிறது என்ன தெரியுங்களா? பணத்தை விற்கிறோம். நம்ம விற்கிறதே பணம் தான். உங்களுக்கு பணம் வேணுமான்னு தான் நம்ம கேட்கிறோம். கரெக்ட் தானே? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கிறோம். எவ்வளவு பணம் எவ்வளவு நாள்ல வேணும்னு கேட்கிறோம். அப்போ பணம் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். பணம் யாருக்கெல்லாம் தேவை யோசிச்சு பாருங்க. ஒரு டெய்லி வேஜஸ், தினக்கூலி வேலை செய்யறவர்ல இருந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் வரைக்கும் எல்லாருக்குமே தேவை நம்மளுடைய ப்ராடக்ட் தான், பணம் தான். நம்ம பணத்தை தான் விற்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஈஸியான ஒரு பிசினஸ் பண்றோம். நம்ம பாக்குறவங்க எல்லார்ட்டையும் கேளுங்களேன், பணம் வேணும். பணம் வேணாம்னு சொல்றவன நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவன் நம்ம கிட்ட வந்து நிக்க போறது இல்லை, அவன் வந்து ரோட்ல எங்கேயும் அங்கேயும் போக போறது இல்ல. ஓகேங்களா? அப்போ பணம் எல்லாருக்கும் தேவை. அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ். இப்ப எல்லார்கிட்டையும் பேசலாம்ல. ஓகே, அப்ப எல்லாருக்குமே இந்த பணம் வேணும்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்மளுடைய லிஸ்ட்ல வருவாங்கல்ல. புது நபர்களை கூட கொண்டு வரலாம்ல. சோ பிளான் பண்ணிட்டு அவங்க கோலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்மளுடைய பிசினஸ்க்கு என்ன பண்ணணும், இன்வைட் பண்ணணும். பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணணும். சோ நம்ம பிசினஸ் எப்படி பட்டது அப்படிங்கறத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது?
நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்க அட்டன் பண்ற ஒவ்வொரு நாள் மீட்டிங்ஸ், ஒவ்வொரு நாள் வந்து உங்களுடைய சீனியருடைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிறது, நீங்க இதுல கத்துக்கிட்டது, உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது, இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அவங்க கிட்ட சொல்லி அவங்கள இந்த பிசினஸ்க்கு இன்வைட் பண்ணணும். நேத்து ஒரு நண்பர்கிட்ட நான் பேசினேன். எனக்கு இன்னொருத்தர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாரு ஒரு நண்பர். அவரு நம்பர் கொடுத்து இவர்கிட்ட பேசுங்க, அந்த நேம் இஸ், ஒரு பேர் சொன்னாரு, அந்த நேம், அவர் வந்து தாம்பரத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாரு. கால் பண்ணேன். கால் பண்ணி பேசும்போது இது மாதிரி நான் இவரு நம்பர் கொடுத்தாரு அப்படின்னு பேசும்போது, சொல்லுங்க சார், ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். சார், நான் ஒரு 20 இயர்ஸ் ஐடில வேலை செஞ்சேன் சார். 20 வருஷமா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. என் ஃபேமிலியை வந்து நான் விட்டுட்டு அங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லை. என் ஃபேமிலி பெங்களூர் கூப்பிட்டாலும் வரல. ஸோ அதனால வந்து ரொம்ப அப்செட் ஆகி என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு, அந்த வேலை ரொம்ப போர் அடிச்சிச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சார். ஏன்னா ஐடில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷம் அவங்களால இது பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரேக்குக்காக நான் இருக்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்போ அப்படியா, சரி, ஓகே, இப்போ என்ன பிளான் பண்றீங்கன்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் சார் அப்படின்னாரு. ஏன்னா இவர் இருக்கிறாருங்கிறதா என்னுடைய ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டனால தான் சொன்னாரு. என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு கேட்டேன். எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது சார். நான் ஒர்க் பண்ணிட்டேன், 20 வருஷமா வேலை செஞ்சிருக்கிறேன். எனக்கு ஐடில போனா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அது திருப்பியும் அதே வேலையை தான் நான் செய்யணும், எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும், ஏதாவது என்ன பண்றது தெரியாது அப்படின்னு. அப்பதான் நான் நம்மளுடைய இதை பத்தி சொன்னேன். இல்ல, நாங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுக்காக தான் உங்ககிட்ட பேசினேன். ஸோ இந்த மாதிரி வர ஒரு பிஸ்னஸ், ஒரு நியூ டெக்னாலஜி, ஒரு ரெவல்யூஷன், ஒரு எவாலுவேட்டட் பிஸ்னஸ் ஆக்சுவலி இது. இது வந்து நானும் என்னுடைய பேக்ரவுண்டை சொன்னேன், பேங்கிங்ல இருந்தேன், இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்குது. டெய்லி நியூ பீப்புளை மீட் பண்றது தான் என்னுடைய வேலை. புது நபர்களோட பேசுறது, அவங்கள வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து டெவலப் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிலாம் சொன்னேன் நான். ஓ, ரியலி கிரேட் சார், சூப்பர், அப்போ சொல்லுங்க அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் சொன்னேன், நம்மளுடைய பிஸ்னஸ் பத்தி எல்லாம் சொன்னேன். சார், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. நீங்க சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் சார். என்ன ஒரு இதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்த முடியுமா சார் அப்படின்னு கேட்டாரு. அப்படியே கேட்டாரு. எஸ், நிச்சயமா பண்ணலாம் சார் அப்படின்னு. உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்த முடியும், நீங்க வாங்க அப்படின்னு. அப்போ அது ஓகே, ரெடி. இன்னைக்கு ஈவினிங் வந்து 4 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தேவை பணம் தான். எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஐடில வேலை செஞ்சவருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர்னால அவர் வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ இது இது எப்படின்னா, இது என்னுடைய நேம் லிஸ்ட்ல இருந்தவருடைய ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேரோட பேசணும். நிறைய பேர் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, என்கிட்ட இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் உங்க நேம் லிஸ்ட் கிடையாது. உங்களுடைய டீம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நேம் லிஸ்ட்ல இருக்கிறவங்களும் உங்க நேம் லிஸ்ட்ல நீங்க கொண்டு வரணும். அவங்க கிட்டயும் நீங்க பார்க்கணும் யார் என்ன. இப்ப உதாரணத்துக்கு உங்க டீமை நீங்க டெவலப் பண்ணணும்னா, உங்க டீம்ல இருக்கிறவங்கள நேம் லிஸ்ட்டை நீங்க வாங்கி பார்க்கணும். புரியுதுங்களா? அதுதான் ஒரு நல்ல லீடர், நல்ல ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகு. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே அடி வாங்கின பழைய சொம்பா இருக்கலாம். நான் 10 வருஷம் நெட்வொர்க்ல இருக்கிறேன், 20 வருஷம் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன பழைய சொம்பா இருக்கலாம். அதை வச்சு நீங்க வந்து சரி பண்ணணும்னா சரி பண்ணவே முடியாது. அது அடி வாங்கின எண்ணத்தை நீங்க போட்டு தேய்ச்சாலும் அது அங்கங்கே தெரியதான் செய்யும், அடி வாங்கின சொம்பு நீங்க. சரிங்களா? நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். அப்போ உங்களுடைய டீம்ல இருக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட்டை வாங்கி, யார் இவரு, ஒவ்வொருத்தரும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க டீம்ல ஒரு 2 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள நேம் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அவங்க நேம் லிஸ்ட்டை வாங்கி பாருங்க, இவர் யாரு, இவர் என்ன பண்றாரு, எவ்வளவு நாளா தெரியும், என்ன மாதிரியான ஜாப் இல்ல பிசினஸ் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பர்சன்ட்ட நீங்க பேசலாம். நீங்க பேசுனீங்கன்னா உங்க வியாபாரம் வளரும், அவங்க கிட்ட நீங்க பேசும்போது. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் தான் செய்யற வேலை தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்ணணும்னா நிச்சயமா நம்ம மட்டும் இல்ல, நம்ம டீமையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். சோ எப்படி வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராஸ்பெக்ட கண்டுபிடிக்கிறது? அதாவது ப்ராஸ்பெக்ட், அந்த நம்மளுடைய வாடிக்கையாளர் இல்ல நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சரியான பீப்புளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்து ஒரு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இல்ல எனக்கு ஒரு ஒரு டைப்பா இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள நீங்க என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. அப்போ சரியான பிசினஸ், நம்ம பிசினஸுக்கு ஆப்டான ஒருத்தர் யாரு? பணம் எல்லாருக்கும் வேணும். பணம் எல்லாருக்கும் வேணும். அவங்கள நீங்க பிசினஸ்ல என்ன பண்ணலாம்? ஒரு இன்வெஸ்டர் ஒரு முதலீட்டாளரா கொண்டு வரலாம். ஆனா பிசினஸ பில்ட் பண்றவர்,
உங்களுடைய பார்ட்னர் பிசினஸ் பில்ட் பண்றதுல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கறது நீங்க நல்ல ப்ராஸ்பெக்ட் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா ஒரு புது வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்கிறவங்க, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனல் இன்கம் எனக்கு வேணும். ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த சம்பளம் பத்தாது, குடும்பத்துக்கு போதுமானதா இருக்காது. அப்போ அவங்கள என்ன பண்ணலாம், நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை கொடுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இதுக்காக ஒர்க் பண்ணா போதும், இதுக்காக நீங்க முழு நேரம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி அடிஷனல் இன்கம் தேவைப்படுறவங்கள நீங்க கொண்டு வரலாம். நிறைய பேருக்கு அந்த பர்சனல் கோல் இருக்கும், நான் இதை முடிக்கணும் இதை செய்யணும்னு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு பர்சனல் கோல், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், என் பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், ஓகே, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து நான் வந்து பெஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னுட்டுலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அது யாருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு வந்து மாசம் ஒண்ணும் இல்லை, ஒரு 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 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் கிடைச்சா அவர் அதுல ஹாப்பி ஆகிறவரா இருப்பாரு. அவருடைய தேவை வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் இருக்கும் ஒரு மாசம். எனக்கு 5000 ரூபாய் தான் நான் ரொம்ப சஃபிஷியன்ட் ஆயிடுவேன், என் வாடகை வீட்டு வாடகை செலவுகளுக்கு 5000 ரூபாய் தான் போதுன்னுட்டு. அவர்கிட்ட போயிட்டு நீ பெரிய கார் வாங்கணும், பெரிய ஃபிளைட் வாங்கணும், பெரிய கப்பல் வாங்கணும், ஓகே, நீ பெருசா ஃபாரின்லாம் சுத்தணும் அப்படிலாம் சொன்னா அவருக்கு மைண்ட்ல ஏறாது, அவருக்கு நம்பிக்கையும் வராது. அப்போ அவருக்கு என்ன தேவை, அவருடைய தேவையை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ராஸ்பெக்டை செலக்ட் பண்ணி கரெக்டான பிரசன்டேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஒரு அவரை சரியான முறையில் நம்மளுடைய வியாபாரத்துக்குள்ள கொண்டு வரலாம். அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள், ஓகேவா, எதையுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா ஓகே என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, நானும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும் போது டக்குனு நல்ல மோட்டிவேட் ஆவாங்க, நானும் இப்படிதான் இருக்கிறேன்னு. அந்த மாதிரியான பீப்புளை வந்து நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு வேலை செய்யற ஒரு எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நின்று ஒரு விஷயத்த சொன்னா உடனே அவர் செஞ்சு முடிக்கிறவரா இருக்கணும். ஓகேவா. சோ அப்படிப்பட்டவங்களை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம செலக்ட் பண்ற பர்சன்ஸ் வந்து ரைட் பீப்புளை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வியாபாரத்துல அதுதான் பெரிய சக்சஸ். இல்லாம நீங்க ராங் பீப்புளை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு கனவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கனவுன்னா என்னன்னு கேட்பான், நைட்ல வர்ற கனவை நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ வந்து உங்களுக்கு ஒரு ஆள் தேவை, ஓகேவா, அப்படின்னு நினைச்சு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, உங்களை உயிரையே எடுத்துருவாங்க. இங்க வா அங்க வா, அதை பண்ண இதை பண்ண, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓகே, நீங்க இப்போ இன்னைக்கு நீங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க டீம்ல எத்தனை பேர் மீட்டிங் அட்டன் பண்றாங்க, மேபி உங்க டீம்ல ஒரு 50 பேர் இருக்கலாம். 50 பேர்ல 5 பேர் மீட்டிங் அட்டன் பண்றாங்கன்னா நீங்க உங்க பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க பிசினஸ் தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்க பிசினஸ்ல ஒரு 75% ஆஃப் பீப்புள் உள்ள இருக்காங்கன்னா நீங்க இந்த பிசினஸ் சரியா பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டீம் அதே மாதிரி அதாவது டீம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன், உங்க டைரக்டர். ஓகே, உங்க டைரக்டர் எல்லாரும் இதை அட்டன் பண்றாங்களா, நீங்க கொண்டு வந்தவர் இந்த பிசினஸ்ல மீட்டிங் அட்டன் பண்றாரா, அவர் ஏன் அட்டன் பண்ணல, அவர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் உங்ககிட்ட இருக்கா. ஸோ அந்த ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரீசனை விட உங்களுடைய கோல் பெருசு அப்படிங்கறத அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். நீங்க அதை செஞ்சீங்களா. ஓகேவா. எந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு ஆசைப்பட்டு நீங்க பிறந்த ஒரு ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும்போது எந்த குழந்தையும் டே 1ல வந்து ஆசைப்பட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு போயிருக்கா, போகவே போகாது. எந்த குழந்தையும் போனதில்லை. ஒரு அம்மா செல்லம் அப்பா செல்லமா இருந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல விட்டீங்கன்னா அது அடம் பிடிக்கும், திருப்பி ஓடி வரும். அப்படித்தானே இருந்தது, அப்படித்தானே இருந்தோம் நம்ம. யாராவது நல்ல டே 1ல இருந்து அழாம ஸ்கூலுக்கு போன ஒருத்தர் இருக்காங்களா, இருக்க முடியாது, மேக்சிமம் இருக்க முடியாது. அப்படி இருக்குன்னா வீட்டுல டார்ச்சர் தாங்காம போற குழந்தையா இருக்கும். ஐயோ வீட்டுல இருந்து அடிப்பாங்க உதப்பாங்க வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு ஓடுற குழந்தையா இருக்கும், ஓடி இருக்கும் அப்படி. ஓகே, சோ அப்போ இங்க இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்ம குழந்தைங்க நம்மளுடைய பிசினஸ் உள்ள வந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது.
மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் தெரியாது. இங்க நீங்க பிசினஸ் பேசுறதை விட மீட்டிங்ஸை பத்தி பேசணும். மீட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பேசணும். மீட்டிங் இல்லாம இந்த பிசினஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்ப இந்த மீட்டிங்ஸை தொடர்ச்சியா அவங்க என்ன பண்ணும்? தொடர்ச்சியா நம்மளுடைய மீட்டிங் கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த வியாபாரத்துல உங்களோட டீம் எல்லாமே இருப்பாங்க. இது தெரிஞ்சுப்பாங்க, தவறுகள் என்னங்கிறத புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த மீட்டிங்ல வந்து ஒருத்தர் பேசுறதை கேட்டுதான் ஏத்துப்பாங்க. தேர்ட் பர்சன் இஸ் எ ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஒருத்தருடைய இதைதான் எடுத்துப்பாங்க அவங்க. அந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மீட்டிங்ஸை வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி ரைட் பீப்புளை நம்ம வந்து இங்க செலக்ட் பண்றோம்னா, நல்ல ப்ராஸ்பெக்டை நீங்க செலக்ட் பண்றதே ஒரு பெரிய ஒரு திறமை. சரிங்களா? அப்படிப்பட்ட திறமை. மேபி பிசினஸுக்கு செட் ஆக மாட்டாங்களா, அவங்கள ஒரு இன்வெஸ்டரை கொண்டு வரலாம். இவர் வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு, இவர் வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லையா, சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவருடைய ஒரு ஒரு பணமாவது வேலை செய்யட்டும், அந்த மனிதரோட பணம் வேலை செய்யட்டும். இல்ல பணம் இல்லாதவரா, அந்த மனிதர் அவரு வேலை செய்யட்டும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும். சரிங்களா? சோ அப்படி வந்து இந்த ப்ராஸ்பெக்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது எப்படிலாம் இந்த ப்ராஸ்பெக்ட், இந்த நியூ கமர்ஸ் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம், எப்படிலாம் புது நபர்களை நம்மளுடைய லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஓகே, சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம லிஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை கொண்டு வரலாம், கொலீக்ஸை கொண்டு வரலாம். சோ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸை கொண்டு வரலாம். ஓகேவா? சோ நிறைய இருக்குது நமக்கு வந்து நம்ம நம்ம கான்டாக்ட்ங்கிறது நமக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தனியில நம்மளை சுத்தி ஒரு லேயர், ஒரு லேயர், 2 லேயர், 3 4 5 6 லேயர்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட நெய்பர். ஓகேவா? அடுத்தது ரிலேட்டிவ், ரிலேட்டிவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவோட நெய்பர், ரிலேட்டிவோட கொலீக்ஸ். ஓகேங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப எல்லாருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கும்ல, அந்த கான்டாக்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஷார்ப்பா இருக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மீடியா, சோசியல் மீடியா, இன்னைக்கு வந்து எல்லாரும் சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நேர்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட பேசுறது இல்ல, ஆனா சோசியல் மீடியால 1000 பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம். பேசி பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க. இதுல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி பிசினஸ்குள்ள கொண்டு வாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கஸ்டமர், நமக்கு நீட்டு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, கஸ்டமருடைய ரெஃபரன்ஸ்ல கொண்டு வாங்க. அதே மாதிரி நம்ம வேற நிறைய ப்ரோக்ராமுக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, வேற சில ப்ரோக்ராம், வேற ஒரு ட்ரைனிங், வேற ஒரு கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வெளியே போவோம். இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் நமக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டு வரலாம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது அங்க நம்ம நிறைய புது நபர்களை மீட் பண்ணுவோம். அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். சில கிளாஸஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வரும், அங்கேயே நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் அவங்கள. இந்த மாதிரி நம்ம நிறைய சோர்சஸ் இருக்குது எடுத்துட்டு வருது. நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா நிறைய புது நபர்களை நம்ம மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய லிஸ்ட்ல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள நம்மளுடைய பிசினஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இது கொண்டு வரதுங்கிறது எல்லாம் ஓகே, பட் இதுல வந்து ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சோ ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றது. நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும். இந்த பிசினஸ்க்காக வந்து அப்படியே நான் நல்ல மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் நினைக்க கூடாது. உண்மையாவே உதவி பண்றவரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்குள்ள நீங்க அதை மாத்திக்கோங்க. நீங்க என்னைக்கு உதவி பண்ணணும், மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்குறீங்களோ அன்னைக்குதான் உங்ககிட்ட ஒரு சில ஆட்டிடியூடு, ஒரு உங்க பாடிக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். நீங்க எதிரில் பாக்குறவங்கிட்ட எல்லாம் இந்த பாக்கெட்ல இருக்க காசை எப்படிடா எடுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த பிசினஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நீங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நான் வேலை செய்யறேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறதுக்கு காரணம் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை, அவங்க மைண்ட் செட்டு தான் காரணம். என்ன மைண்ட் செட்டு? ஒரு 5 பேர் 10 பேரை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு எப்படியா புடிச்சு போடணும்பாங்க. ஒரு 10 பேரை புடிச்சு போட்டு நம்ம வந்து காசு சம்பாதிச்சணுங்கிற எண்ணம், ஒரு 10 பேரை சேர்த்து நான் காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்,
ஒரு 10 பேரை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பெரிய கோடீஸ்வரனாங்கிற எண்ணம். இதெல்லாம் முதல் ராங் வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகள். ஏன் தவறான வார்த்தைகள் வருது தெரியுங்களா? நம்ம எண்ணம் அப்படி இருக்குது. ஒரு ஒரு இவ்வளவு பேரை தூக்கிட்டு வந்து உள்ள தள்ளி விட்டுட்டு சேர்த்துட்டா, ஒரு பெரிய டீமை சேர்த்துட்டா நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த எண்ணம் இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு ஒரு 10-19 வருஷம் அப்படிதான் இருந்தேன் இந்த ஃபீல்டுல. நிறைய பேரை சேர்க்கணும், நிறைய பேரை சேர்க்கணும், நிறைய பேரை சேர்த்து அப்படியே எல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பணம் அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அது ரொம்ப நீங்க நீங்க உங்க பிரேயர்ல நீங்க அப்படிதான் பேசணும், பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய பிரேயர்ல நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நான் ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த பர்பஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னால ஒரு நிறைய பேர், ஒரு 4 பேர், ஓகேவா? ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க செயல்படுங்க. நம்ம குடும்பம், நிறைய பேர் குடும்பத்தையே வந்து அந்த கணக்குல வச்சுக்கிறது கிடையாது. உன் மாமியார் வீட்ல இருந்து எவ்வளவு வாங்கலாம், சித்தப்பா சொந்தக்காரங்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம், அண்ணன் தம்பிட்ட இருந்து என்ன புடுங்கலாம் அப்படின்னுட்டு தான் நிறைய பேர் இன்னும் சுத்திட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கொடுக்கலாம், நான் கொடுக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கணும். புரியுதுங்களா? நான் கொடுக்கிற இடத்துல இருக்கணும், நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இருக்கணும். நீங்க என்னைக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்க அறிவை கூட சரி, வெறும் பணம் மட்டும் இல்ல, அறிவை கொடுக்கலாம். நீங்க கத்துக்கிட்ட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேருக்கு கொடுக்கலாம். ஓகே, பணம் தான் கொடுக்கணுங்கிறதுல நீங்க உங்க உழைப்பை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், உழைப்பை கொடுக்கலாம். இதன் மூலமாவே நீங்க ஒரு பெரிய உதவி செய்யலாம். இன்னொன்னு, இந்த வியாபார வாய்ப்பை கொடுக்கலாம். இந்த வியாபார வாய்ப்பை உதவியா நினைச்சு கொடுக்கணும். நீங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதா நினைக்கணும். அதாவது ஹெல்ப் பண்றதை நீங்க நினைச்சுட்டு பேசுறது இல்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க உங்க மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியுங்களா? இந்த உலகத்துக்கு நான் ஒரு ஒரு பர்பஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கிறேன். நான் இங்க நிறைய பணம் சேர்த்து எந்த பணத்தையும் நான் கொண்டு போக போறது இல்ல. ஆனா போகும்போது ஒரு சந்தோஷமா நம்ம ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணோம். அந்த 4 பேர் மனசுல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இருங்க. இன்னைக்கு நம்ம மனசுல எவ்வளவு பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? புத்தர், காந்தி, காமராஜர், அப்துல் கலாம், யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தலைவர்கள். என்ன என்ன எடுத்துட்டு போனாங்க, என்ன கொடுத்துட்டு போனாங்க. அப்படி இருந்தனாலதான் இன்னைக்கு அவங்க பேரெல்லாம் நம்ம பேசுறோம். எவ்வளவு பேர் இருக்காங்க உதவி செஞ்சு, பெரிய உதவி செஞ்சவங்க தான் நம்ம மனசுல இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கிட்ட ஒரு இந்த பிளானை போடும் போதே மைண்ட்ல இருக்கிறது எவ்வளவு எவ்வளவு இவர்கிட்ட போடலாம், ஒரு $5000 போடுவோமா, $10,000 போடுவோமா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க அவருக்கான உண்மையான எண்ணத்துல இருந்தீங்கன்னா, உண்மையான மனநிலையில நீங்க அவருக்கு உதவி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, அவரு பிளான் பண்ணுவார் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? சோ அந்த ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கணும். ஹெல்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கீழே ஒரு ஒரு சைக்கிள்ல போன ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டுச்சு, எழுந்திருக்க முடியல வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு போயிடுவோமா? நம்ம முன்னாடி ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அடிபட்டிருக்காரு, வேற யாரும் இல்ல, நம்ம தான் இருக்கிறோம், அப்படியே கடந்து போயிடுவோமா? அவருக்கு உதவி பண்ணுவோமா? உதவி பண்ணுவோம்ல. அந்த எண்ணம் இருக்கணும். உண்மையாவே நம்மள கடந்து போற நிறைய பேர் கஷ்டங்களோட கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க தான் கஷ்டப்படுற அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உங்களுக்குள்ள இவங்களுக்கு எதிரிலையும் முன்னாடியும் பின்னாடியும் இங்கேயும் அங்கேயும் சுத்துறவங்க எல்லாருமே பெரிய கஷ்டத்துல இருக்கிறாங்க. பணம் என்கிற கஷ்டத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு கார்ல போலாம், ஓகேவா, பைக்ல போலாம், சைக்கிள்ல போலாம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். கார்ல போறவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும். பேசி பாருங்க. சரிங்களா? அந்த அந்த உங்களுக்குள்ள இருக்கிற மனநிலை ரொம்ப நல்ல மனநிலையா இருந்ததுன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ராக்ட் பண்ணுவீங்க. உண்மையாவே நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ண நீங்க நினைச்சு பேசுனீங்கன்னா அவர் இந்த இந்த பிசினஸ்ல இருப்பாரு, உங்க கூட கை கோர்ப்பாரு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பணம் சம்பாதிக்கணும், ஒரு 10 பேரை உள்ள சேர்த்து விட்டுறணும். ஒரு 10 பேரை சேர்த்துட்டு அந்த 10 பேர் ஒரு 10 பேர் 100 பேரை சேர்த்து விட்டான்னா நமக்கு பணமா கொட்டும், அப்பா சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் இல்ல, அது இல்ல சந்தோஷம். ஓகே, சோ நம்மளை சார்ந்த உலகங்களுக்கு என்ன செய்யறது, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உங்ககிட்ட இந்த பிசினஸ்ல சேர்ந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சொல்ல வேணாம், உங்க மனசுக்குள்ள நீங்க நீங்க ஒரு எழுதுங்க பார்க்கலாம் என்னென்ன பண்றீங்க நீட்டு.
உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்களா? கத்து கொடுக்குறீங்களா? அவங்க கூட அப்பாயின்மெண்ட் போனீங்களா? என்ன பண்ணி கொடுக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ உங்களை நீங்க மாத்திக்கோங்க. உங்களுடைய எண்ணத்தை நீங்க மாத்துனீங்கன்னா எல்லாமே இங்க என்ன ஆயிடும்? சரியாயிடும். அதே மாதிரி நீங்க ஒரு பிரசன்டேஷன் ஒரு போகும்போது நீங்க நிறைய பேசக்கூடாது. நீங்க பேச வேண்டிய நேரம் வர்ற வரைக்கும் நீங்க அவரை பேச விடணும். ஏன்னா நீங்க எந்த இடத்துல பேச போறீங்கிறது அவரை பேச விட்டாதான் தெரியும். அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நீங்க நிறைய பேசணும். இந்த பிரிட்ஜ் ஆஃப் வேர்ட்ஸ் நிறைய அந்த வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச பேச அவர்கிட்ட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம அவரை அப்படியா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நிறைய கேட்கணும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அது என்னாச்சு? இது என்ன சொன்னாரு? அவர் அப்புறம் என்ன பண்ணாரு? அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த நிறைய வார்த்தைகளை போட்டு அவரை இன்னும் நிறைய பேச வைக்கணும். பேச வைக்கும் போதுதான் அவருடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லுவாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாரு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அவருக்கு எங்க பிரச்சனைங்கிறது தெரியும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சரியான ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம். அந்த இடத்துல நம்மளுடைய வியாபாரம் போய் இருக்கணும். அவருக்கு எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு கரெக்டா இதை கொடுத்தீங்கன்னா அந்த நீங்க நேரா போயிட்டு வாப்பா சூப்பர்ப்பா இதுப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படி வருது இப்படி வருது இப்படி வருதுன்னா அவருக்கு பிரச்சனை வேற ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? வேற ஏதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அதுதான் அவர் யோசிப்பாரு. அவருக்கு அது தேவை. அந்த நேரத்துல இது அவருக்கு தேவைப்படாது. பட் அவருக்கு தேவை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு கரெக்டா நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஈஸியா இருக்கும். சோ அதுதான். அதனால போனது நீங்க எல்லாம் பேசுறீங்க, நிறைய பேசுறதை விட சோ என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட நீங்க சரியான விஷயத்த கொடுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருடைய நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. டோன்ட் ப்ரீ ஜட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தரையும். இவருக்கு பணம் இந்த வியாபாரம் தேவைப்படாது, இல்ல இவருக்கு தான் தேவைப்படும், இவரெல்லாம் தேவைப்படாதுங்கிற ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்காதீங்க எப்பவுமே. அவருடைய ஒரு அவருடைய தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? ப்ரீ ஜட்ஜ் பண்ணி இந்த பிசினஸ் அவருக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி வியாபாரம் பண்றோம் வச்சுக்கோங்களேன். அவர் சட்டை நல்லா இல்லைன்னா நம்ம சார் இந்த சட்டையை விட இந்த சட்டை நல்லதுன்னு சொல்லி பேசலாம். நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு ப்ராடக்ட் பணம். அதனால நீங்க இவருக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியும். எல்லாருக்கும் பணம் தேவை. எல்லாருக்கும் பிசினஸ் வேணும். வேலைக்கு போறவருக்கும் பிசினஸ் தேவைப்படுது. அவர் பாவம் ஏன் வேலைக்கு போறாரு தெரியுமா? ஒரு நல்ல பிசினஸ் கிடைக்காதனால வேலைக்கு போறாரு. ஐயோ பிசினஸ் அப்படின்னா நிறைய பணம் போடணுமே, அதுக்கு நிறைய கஷ்டப்படணுமே, அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு தான் அவர் பயந்துட்டு வேலைக்கு போறாரு. இல்லைன்னா அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும்னு தான் ஆசை. நீங்க கேட்டு பாருங்களேன் வேலைக்கு போறவங்கள, சார் நீங்க நல்ல ஒரு பிசினஸ் பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்களான்னு கேட்டு பாருங்களேன். அப்ப இருக்குப்பா, எதை போய் பண்றது, எப்படி பண்றது, அதுக்கு முதலீடு வேணுமே, அது ரிஸ்க் ஆச்சு, இதைதான் சொல்லுவாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஆசை இருக்குது வியாபாரம் பண்றதுக்கு. சோ நம்ம வியாபாரத்துல இதெல்லாம் தேவையா? நிறைய பணம் தேவையா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? நிறைய மேன் பவர் வேணுமா? நமக்குன்னு ஒரு பெரிய ஆபீஸ் வேணுமா? இல்ல அதுக்கான நாலேஜ் வேணுமா? இல்ல ரிஸ்க் இருக்கா? இதை அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய தேவை என்னங்கிறது தெரிஞ்சு உங்களுடைய பிசினஸ் பிரசன்டேஷன் இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, இந்த நேரம் என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிசினஸ் பிரசன்டேஷன், இந்த பிசினஸ் அதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத என்ன பண்ணணும்? நாம அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோ அதே நேரத்துல அதை முடிச்சுக்கிட்டு நீங்க பிரசன்டேஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா, பிசினஸ்லாம் முடிஞ்சு ஓகே பேசினப்ப அவர் நோ சொல்லிட்டாரு, இப்ப வேணான்ட்டாரு, இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ட்டாரு அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது. ஆக்சுவலி அவங்க தான் யார் எந்த ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுக்கிறவரும் உடனே எடுக்க மாட்டாங்க. உடனே எடுக்கிறவரு பெரிய அளவுல பிசினஸ் பண்ண மாட்டாரு. உடனே சொன்னவர் பத்தி நீங்க பாருங்களேன், நீங்க பிசினஸ் பேசி உடனே ஜாயின் பண்ணி உடனே கொடுத்துட்டு உடனே காசு கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் பிசினஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப யோசிச்சு நிறைய அனாலிசிஸ் பண்ணி பண்ணலாமா வேணாமா வருமா வராதா அப்படிங்கிற எல்லாம் யோசிச்சு எடுக்கிறாரு பாருங்க முடிவு. அவரு தான் இந்த பிசினஸ் நல்லா பண்ணுவாரு. சரிங்களா? சோ அவரை தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சோ அப்பதான் வந்து இந்த இது என்ன இருக்கும்? பெரிய அளவுல இந்த பிசினஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதே ஃபாலோ. சோ ஃபாலோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தை சரியா பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க உங்களுடைய சீனியரோட நீங்க டிராவல் பண்ணணும். உங்க சீனியர்கிட்ட டெய்லி பேசணும்.
உங்க சீனியரோட நீங்க பேசி அவர்கிட்ட இந்த வியாபாரத்தை பத்தி நீங்க நிறைய பேச 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 நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண எங்கேயோ ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயோ ஒரு சில வார்த்தைகள் கிடைக்கும். சோ அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. சோ அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த வியாபாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிறப்பா பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப 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 சிறப்பா பண்ண முடியும். சோ வியாபாரம் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராஸ்பெக்ட். நிறைய பேரை உருவாக்குறது, நிறைய மக்களை வந்து நம்மளுடைய வியாபாரத்துக்கு கொண்டு வர்றது. நீங்க 100 பேர் கொண்டு வந்தா 100 பேரும் அந்த பிசினஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஒரு 20-30 பேர் தான் உங்களை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. அப்போ அந்த ப்ராஸ்பெக்டை நீங்க அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாக்குறவங்க எல்லார்ட்டையும் பேசணும். இன்னைக்கு காலையில 6:30 மணி மீட்டிங், அப்பா காலைல ஒரு சுப்ரபாதம் கேட்டோம், நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே வேலையை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் யூஸ் இல்லை. சரிங்களா? அது ஒரு பெரிய உங்களுக்கு பெரிய யூஸா இருக்காது. அப்ப இது வந்து சரியான முறையில பண்ணணும். நிறைய பேர் இந்த வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ இது வந்து இந்த ஆள் பிடிக்கிற பிசினஸ், இது இந்த எம்எல்எம்மா, இது செயின் லிங்கா, இதெல்லாம் நான் போய் பேசினா என்ன தப்பா நினைப்பாங்களே, இப்படிப்பட்ட வியாபாரமா, நம்மளை பார்த்து மத்தவங்க சிரிப்பாங்களே. அதாவது மத்தவங்க சிரிப்பாங்கன்னு நாம நினைச்சா நம்ம ஒரு நாளும் சிரிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்புறம் சிரிப்பா சிரிச்சிடும். சோ மத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை மாத்திக்காதீங்க. இதுல என்ன இருக்குது, அவங்களுக்கு இது புரிஞ்சது அவ்வளவுதான். நமக்கு இந்த வியாபாரத்துல என்ன இருக்குது, இந்த வியாபாரத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அப்படி யோசிக்கும் போது மட்டும்தான் இந்த வியாபாரத்தை வந்து சிறப்பா பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து சிலதை வந்து ரொம்ப லேட்டா கொடுப்பாரு. ஓகேவா? நமக்கு ரொம்ப தாமதமா கொடுத்தாலும் தரமானதா கொடுப்பாரு கடவுள். அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, தரமானதா கொடுத்திருக்காரு. எது? கிசான் ப்ரோ. ரிச் கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4% 5% மந்த்லி கொடுத்தாரு. நம்ம நிறைய பேர்கிட்ட போய் பேசணும், இல்லப்பா அந்த பிசினஸ்ல அவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த பிசினஸ்ல இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு எப்படி கொடுத்திருக்காரு? ஒரு தரமான பிசினஸ். எல்லாருமே மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருந்தா நீ ஒரு மாசத்துக்கு 21% கூட சம்பாதிக்கலாம். இல்லையா? மாசம் 12% உங்களுக்கு கிடைக்கும், டெய்லி கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். கரெக்டா? அதாவது நம்ம நல்ல அந்த அளவுக்கு நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அப்பவும் ஒரு நிறைய இடையூறு, நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும். அது சொல்லுவாங்க, ஒரு நல்ல செயலுக்கு 400 இடைஞ்சல் வரும் அப்படிம்பாங்க. ஓகே. சோ அதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம், பிரேக் பண்ணணும். அப்பதான் இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். நிறைய அதாவது இந்த இந்த பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் வந்து சரியா அமையாம இருக்கலாம். நீங்க சரியான நேரம் உங்க உங்க சீனியரோட சரியான நேரம் உட்காராம அந்த சிச்சுவேஷன் கிடைக்காம இந்த பிசினஸ் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். இல்ல தவறா புரிஞ்சிருக்கலாம். இந்த வியாபாரத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இல்ல மத்தவங்க நம்ம மேல நான் ஒரு ஒரு இது சொல்லுவாங்களே, அது என்னது, விமர்சனம் பண்ணுவாங்களே, நம்மள இப்படி பேசுவாங்களே, இது இது வியாபாரம், இது ஆள் பிடிக்கிறது, பணம் போடுறது, ஏமாத்திடுவ, அப்படி பண்ணிடுவ, இப்படி பண்ணுவ, ஏமாத்திடுவாங்க, நீங்க மாட்டிப்ப, பிரச்சனை ஆயிடுவ அப்படின்னு எல்லாம் நிறைய உங்க மேல சிலர் விமர்சனங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் உங்க மேல பொறாமை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய நிறைய சேலஞ்சஸ் வரும். அதையெல்லாம் கடந்து வரணும். ஓகேவா? அதெல்லாம் கடந்து வரணும். அதெல்லாம் பண்ணாதான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இல்லாதது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பெரிய நாலேஜ் தேவையில்ல. பெரிய மக்கள், நிறைய மக்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஆபீஸ் தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல. ஆனா உங்களுக்கு சேலஞ்சஸ் நிறைய வரும். இதெல்லாம் இந்த பிசினஸ்ல கிடையாது. ஆனா சேலஞ்சஸ் எப்படி வரும் தெரியுங்களா? வீட்டுக்குள்ள இருந்தே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப இத்தனை பிசினஸ் பண்ண என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன் மச்சான் உனக்கு எதுக்கு இதெல்லாம் வேலை, இது மாதிரிதான் நானும் பண்ணினேன், மாட்டிக்கிட்டேன் தெரியுமாம்பா. உங்களை ஆஃப் பண்ணுவாங்க. நீங்க போய் வெளியே பேசும்போது, நீங்க பேசும்போதே ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த வியாபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் கூட நீங்க அசோசியேட் ஆயிருக்கணும்? உங்களுடைய ஆக்டிவ் சீனியர் லீடரோட நீங்க ஃபுல் இதுல இருக்கணும், அந்த கனெக்டிவிட்டியில இருக்கணும். இதெல்லாம் பண்ணாம இந்த பிசினஸ் பண்ண முடியாது. இந்த பிசினஸ் நீங்க பண்ணணும்னா ஒரு இந்த கம்யூனிட்டிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க டீம் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டீம், நம்மளோட டீமோட கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும், உங்க சீனியரோட. அப்பதான் இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரிங்களா? சோ வெறும் ப்ராஸ்பெக்டிங் மட்டும் கிடையாது.
ஸோ ரெகுலர் மீட்டிங், நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ற திறமை, ஓகே, இதெல்லாம் பண்ண ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நம்மளுடைய கிசான் ப்ரோ. ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இங்க உங்களுடைய நேம் லிஸ்ட் அதிகரிக்கணும், அதிகமாகணும். உங்க நேம் லிஸ்ட் உங்க சீனியர்கிட்ட நீங்க காமிங்கள. எத்தனை பேர் காமிக்க முடியும் இன்னைக்கு? உங்க நேம் லிஸ்ட உங்க சீனியருக்கு நேரா பார்க்க முடியலன்னா போட்டோ எடுத்து அனுப்புங்க. அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அது ஓகேவா? ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதோட நீங்க உங்க நேம் லிஸ்ட்டை வச்சு உங்க சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்படிப்பட்டவங்களாம் என் டீம்ல நான் இவங்களை எல்லாம் பேசலான் இருக்கேன், எப்படி பேசுறது, என்ன மாதிரி இவங்களை நான் வந்து கனெக்ட் பண்றதுன்னு கேளுங்க. இதெல்லாம் செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னா இந்த வியாபாரம் இல்ல, எந்த வியாபாரமும் உங்களால சிறப்பா பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஒன்னே ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லுவேன், மறுபடி எண்ணம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். எண்ணத்தை சரி பண்ணுவோம். எண்ணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 4 பேர் இந்த இந்த நம்மளால முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பேரை காப்பாத்தும். நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய தலைமுறைக்கு நல்ல ஒரு பிளஸிங், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரிங்களா? நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யற எந்த செயலும், அது கெட்டதே இருந்தா கூட, சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இது நான்வெஜ், சிக்கனை கொல்றோம், ஆடை கொல்றோம், ஆனா அது நல்லது. அது 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 ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுட்டோம்னா, அது உணவா மாறிச்சு அப்படின்னா அது பாவம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஒரு உணவுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அப்படி அப்படி அது ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கணும். நீங்க நல்லதுன்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க செய்யறது, உங்களோட எண்ணம் அப்படி இருந்தது அப்படின்னா அது அப்படி நடக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த செயலை செய்யறதும் இது நல்லது, இது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அது எனக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யுங்க. அப்படி யோசிச்சு பண்ணுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான மனநிலைக்குள்ள போலாம். பணம் மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுல நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை வச்சு சந்தோஷப்படுறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? அது பாவமா கிடைச்ச பணம், சந்தோஷமே பட முடியாது. அதனால மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களையும் சம்பாதிக்க வச்சு அதன் மூலமா நம்ம பணம் சம்பாதிச்சோம்னா அது ரொம்ப நம்மளுடைய தலைமுறைக்கு அது பாதுகாப்பானதா இருக்கும். இல்லைன்னா அதுவே நமக்கு வந்து என்னவாயிடும், தப்பா மாறிடும். சரிங்களா? சோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எண்ணங்களை மாத்துங்க, உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்களையும் மாத்துங்க. இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ கொஞ்சமா உங்களை நீங்க மாத்திக்கிட்டு நீங்க செயல்படுங்க. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு பெரிய இனிய நாளா இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்ல, எந்த நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கும் அப்படின்னுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வாவ், தேங்க்யூ கிரேட் சார், ஜோஷ் சார். வாவ், ஆக்சுவலி இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா இந்த கே சிஸ்டம்குள்ள ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனா வந்து எல்லாருமே புதுசா வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபீஸ் தான். எதுக்காகனா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே இங்க இருக்கிற சீனியர்ஸ்க்கு தெரியும். பட் அங்கதான் அதுதான் இங்க இங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, சம்டைம் லேர்ன் ஆன்லைன் ரீலேர்ன் சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு அதுதான் நடந்தது. நான் ஒரு ஜோசார் ஒரு சைடு பேசிக்கிட்டே இருக்காரு, ஒரு சைடு நான் புது நேம் லிஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கேன். அண்ட் நம்ம என்னென்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ஃபாலோஅப்ஸ்ல சம்டைம் எங்கேயும் நம்ம மிஸ் பண்றோம்ன்றது எகைன் நான் வந்து ரீலேர்ன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே கூட இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அதுல இருந்து டெஃபினட்டா ப்ராசஸ் இஸ் சேம் தான். பட் அது நம்ம பண்றோமான்றதுதான் ஒரு ஒரு கொஸ்டின் மார்க். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், பட் ஆர் வி அப்ளைங் இட்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்சர்வ் பண்றோம், பட் அப்ளை பண்றோமான்றதுல நிறைய பண்ணல. பட் வி ஹேவ் டு அப்ளை. நமக்கு வந்து அந்த சக்சஸ் வரணும்னா. தேங்க்யூ வெரி மச் சார். வண்டர்ஃபுல் செஷன் பை ஜோஸ் சார். இன்னைக்கு நான் ஒன்லி 2 பீப்புள் வந்து நான் இன்னைக்கு பேச வைக்க போறேன். ஒன் வந்து நம்ம ஷாம்பாபு சார் வந்து ரேங்க் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஷாம்பாபு சார் இருந்தாருன்னா அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி, சார் நீங்க இன்றையோட ஃபீட்பேக் பிளஸ் உங்களோட ஸ்டோரி கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷாம்பாபு சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் பேர் ஷாம், சென்னையில் தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப நிறைய நன்றி சொல்லணும்னா அது ஜோஷ் சாருக்கு தான். இந்த கிசான் ப்ராஜெக்ட் ஆகட்டும், கிசான் ப்ரோ ஆகட்டும்,
அவர் மூலியமா தான் எனக்கு கிடைச்சிச்சு. உண்மையா சொல்லணும்னா, சும்மா அவரு அப்படியே கூப்பிடும்போது அப்படியே நான் வரல. நெறைய ஃபாலோ பண்ணாரு. அவருக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனாலும், எனக்காக அ கிசான் ப்ராஜெக்ட்டுக்காக கிசான் ப்ராஜெக்ட் விஷயமா எனக்காக ரொம்ப ஃபாலோ பண்ணாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ தெரியல. இப்போதான் அதோட எஃபெக்ட் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ வந்த பிறகு நான் இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் ஆகல. ஆக முடியல. ஒரு சில விஷயங்கள் விஷயமா. ஸோ இப்போ வந்து நான் அந்த பிசினஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயி ஒரு ஒரு 2 வீக்ஸ் ஒரு 15 டேஸ்ன்னு சொல்லலாம். அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். சென்னையிலயும் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 2 நாளுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணேன். அ அதுக்கு வந்து ஐ தேங்க்ஸ் டூ காட் அண்ட் 2வது ஃபர்ஸ்ட் வந்து ஜோஸ் சாருக்கு சொல்லணும். அவரோட சப்போர்ட் ஆகட்டும். அவரு அது அது வந்து சொல்ல வேண்டியது நெறைய இருக்கு. ஜோஸ் சார பத்தி. அது அந்த டைம் வரும்போது நான் சொல்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ வெரி மச். థ్యాంక్ యూ సార్. థ్యాంక్ యూ వెరీ మచ్ శ్యాంబాబు గారు. సార్ కంగ్రాచులేషన్స్. தேங்க் யூ. டெஃபினட்டா வந்து இந்த இந்த ஒரு ப்ரோக்ராம் நாட் ஓன்லி ஆந்திரா, தெலுங்கானா, அரவுண்ட் த குளோப் we are going to rock. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. Thank you very much for your sharing and congratulations, శ్యాంబాబు சார். தேங்க் யூ And சார். if Shiny ma'am, thank you sir. நீங்க மியூட் போட்டுக்கோங்க. If Shiny ma'am is there, ஏதாவது உங்களோட ஸ்டோரி you can share. இருக்கீங்களா மேம்? Can you raise Sir, your good hand? morning. Yeah, thank you. Yeah, share. Good morning, morning, sir. ma'am. Good morning to the entire Key System team and my friends. Sir, என்னோட heartfelt gratitude to my leader, my mentor, my financial advisor, ஜோஸ் சார். ஏன்னா அவங்களோட அட்வைஸ் த்ரூ தான் வந்து எனக்கு ப்ரொசீட் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்பெக்டட் கிடையாது சார். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் மிராக்கிள் ஹேப்பன் இன் மை லைஃப். இனிஷியலி போன மாதம் 5th அன்னைக்கு ஐடி போடும்போது வந்து பிளாங்காக இருந்தது. என்னால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு. பட் எனக்குள்ள வந்து என்னோட நேம் லிஸ்ட்ல இவ்வளோ பொட்டன்ஷியல் பீப்புள் இருக்காங்கன்றது எப்படி தெரிய வந்ததோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் டேக்கிங் பிஸ்னஸ். நல்ல பிஸ்னஸ் பேசுகிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒன்றுமே பண்ணல. இப்படி இருக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இன்ட்ரெஸ்டட்னா பண்ணுங்க, திஸ் இஸ் கிவிங் மீ லைஃப், உங்களுக்கும் தேவைன்னா வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதே மாதிரி அச்சீவ்டு 2 ரேங்க் லெவல் வந்து 2 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வித்தின் 7 days வந்து அந்த 21 மெம்பர்ஸை டைரக்ட்ல கொண்டு வந்ததுனால என்னோட லெவல் இன்கம் அந்த இது கொஞ்சம் ஹை ஆச்சு. லெவல் பிலோ லெவலில் வந்து 21 டைரக்ட்ஸ் கொண்டு வந்தால் வர எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் ஐ ஹாவ் ரீச் த பூஸ்டர் 3. இதெல்லாம் வந்து பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயம். நானே என்னை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறேன். பரவாயில்லையே பண்ணிட்டேப்பா அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஹோல் சிஸ்டமோட நாலேஜ் கிடைச்சதுனால சார் என்னால் பண்ண முடிஞ்சது. சேம் எவ்ரிடே மீட்டிங்ஸ் அது வந்து பயங்கர சேஞ்ச் கொண்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு சேஞ்சு தேவையானவங்களுக்கு நம்ம போய் நாக் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃபும் மாறும். சாரோட மீட்டிங் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்களோட ட்ரீம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்லேயும் அந்த ரியாக்ஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ மிராக்கிள். தேங்க்யூ சார். Congratulations, ma'am. Because no, you are new to this system, and that too, எக்ஸாக்ட்லி. you are fully empty cup. You are learning everything. You are learning everything from your upline. அவர் என்ன சொல்றாரோ அது நீங்க அப்ளை பண்றீங்க. பட் இங்க இருக்கிறவங்க நிறைய வந்து we are all experienced people. எங்களோட ப்ராக்டிக்கல் வேலை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சிலது என்னன்னா நமக்கு தெரியும்ன்ற ஒரு இது ஃபீல் இருக்கும். பட் அபார்ட் ஃப்ரம் தட், சின்ஸ் யூ ஆர் நியூ டு திஸ் சிஸ்டம், உங்களால இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்களோ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் அப்ளைன். வாட் எவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா லிசன், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து தனியா இங்க எதுவுமே இது பண்ண முடியாது. ப்ராக்டிகல்ஸ் தனியா நீங்க எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. இங்க சிஸ்டம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இஃப் யூ கோ 1 2 3 4ன்ற மாதிரி ஒரு ஃபாலோ அப்ல இந்த பிசினஸ் நடந்துரும். யூ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஆக்டிவ் அப்ளைன். ஆல்வேஸ் I tell that you follow your active upline. Once again, congratulations, ma'am. ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வந்து நம்ம த்ரூ கீ சிஸ்டம் ద్వారా எல்லாருக்குமே வந்து இது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தென் பிசினஸ் இஸ் ஹேப்பனிங் அன்றது
and rank 2 also you are achieved, and you are just following your upline. I like that, Yes. madam. Thank you very much, Thank you, and sir. congratulations. Thanks, sir. Okay, today, Joe sir, once again, உங்களுக்கு வந்து ரொம்ப thanks. If R.R. Ravi sir, is there one word அவர் மூலமா நம்ம கேட்டோம்னா it will be very happy for this session. Sir, R.R. Ravi sir, இருக்கீங்களா? Can you speak? பேச முடியுமா? Okay, possibility இல்லைன்னா then we'll wind up the session. Today is Thursday. Okay, Tamil presentationல மீண்டும் ஈவினிங் 8 o'clock நம்ம சந்திப்போம். Thank you. Today Thursday or Wednesday? సార్ వెడ్నెస్డే సార్ తెలుగు సార్ Oh, Telugu sir, Shambhav sir, sorry. తెలుగు మర్చిపోతున్నారు Okay, సార్ అందరూ உங்களை miss பண்ணல. Okay. Today is Telugu. Yeah, right. Okay. Thank you very much. And we'll Okay. 8 o'clock நம்ம மீண்டும் சந்திப்போம் தெலுங்கு ஜூம் மீட்டிங்ல. இன்வைட் பண்ணுங்க. ஷாம்பாபு சார் மட்டும் கிடையாது, ஆந்திரா மார்க்கெட் எல்லாருக்குமே ஆந்திரா மார்க்கெட் ஓபன் தான். அவரும் நானும் எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கோம், நீங்க ஆந்திரா மார்க்கெட் ஓபன் பண்ணாலும். And be prepared and invite all your Telugu people today for 8 o'clock Zoom meeting காக invite பண்ணுங்க. And again, thank you, Joe sir, wonderful session. Okay sir, thank you. Have a great day. Shabari sir, we can wind up the session, sir.